சுபால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் அவங்களோட ஆண்களுக்கான ஹெல்த் கேர்ல பகிர்ந்துட்டு இருக்கேன். ஸோ மென் ஹெல்த் கேர், மென்டல் ஹெல்த் கேர், ஹைஜீனிக் எல்லா விஷயங்களும் உங்களோட நான் எஸ்பெஷலி ஆண்களுக்காக. அண்ட் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் ரெசிபி எப்படி குடிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றது வீடியோவோட எண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நிறைய பேர் அதை செஞ்சு காட்டுங்க, செய்முறை விளக்கங்கள் கொடுங்க. அதாவது ஒரு ஆயிலாக இருக்கட்டும், ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஹேர் கேரும் ஸ்கின் கேரும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சுபாக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். எவ்ரிடே மஸ்ட் நல்ல ஒரு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி பண்ணணும். அண்ட் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும். அண்ட் நல்ல ஒரு ஸ்லீப்பும் இருக்கணும். தொடர்ந்து ஒரு 7 மணி நேரமாவது இரவு நேரத்தில் தூங்குறது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உறக்கம். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஹெல்த் ட்ரிங்க், அதாவது சில பேர் கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கொஸ்டின், வயக்ராவை விட அதிக பவர் என்ன இருக்குன்ட்டு. அதை விட பெஸ்ட் தான் இன்னைக்கு நான் அவங்களோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, எனக்கு உணர்ச்சி எதுவுமே வரல, என்னதான் பண்றதுன்னு. எஸ், சில பேருக்கு உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா சில ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ், அந்த டெஸ்டோஸ்டெரான் எல்லாமே லெவல் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கே அது தெரியாது. இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ராப்பரான உணவுகள் எடுக்காம இருக்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி உணவுகள், ட்ரிங்க், ஜூசஸ் நம்ம குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல் கொடுக்கும். ஆனால் இதை எப்படி நீங்க ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டொமக்ல அண்ட் ஈவினிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து 2 வாரம் ஒரு சேலஞ்சாவே நான் பண்றேன். குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பர் எஃபெக்டிவ் ட்ரிங்க் தான் நம்ம இன்னைக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது கடைகளில் கிடைக்கும். அல்லது நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஜிஞ்சர் காய வச்சுருங்க. உங்கள் பிளேசஸில் நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா காஞ்சிரும். தோல் சீவிட்டு தான் இஞ்சி எப்போவுமே பயன்படுத்தணும். நல்ல வாட்ரு சூடாக இருக்கணும். அடுத்து தித்திப்புக்கு தேன் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் ஈவினிங்கும், அதாவது காலையில் எம்டி ஸ்டொமக்கு, ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா 2 வீக்ஸ், உங்களுக்கு 2 வாரம் நான் சேலஞ்சே பண்ணுறேன். கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க உணர்ச்சியே வரல அப்படின்ற ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். சூப்பர் எஃபெக்டிவ் கொடுக்கும். நல்ல இயற்கையான ஒரு பானம்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வச்சுருக்கேன். இதில் உங்களோட தித்திப்புக்கு தேவையான அளவுக்கு ஹனி லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது ரொம்ப தண்ணி சூடாக இருக்குது. ஸோ பாருங்கள், நல்ல சூடு. ஸோ இது நல்லா உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருங்க. ஸோ இஞ்சி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இது டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். லெமன் ஜூஸ் மஸ்ட் ஆட் பண்ணி. ஆக்சுவலி அந்த ட்ரிங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் எந்த ஒரு ஃபீலுமே என் சைட்ல இருந்து கிடைக்கவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் மனைவி குறை மட்டுமே சொல்றா, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி குடிங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் உணவுகள் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
எப்போ பார்த்தாலும் நான் மருந்து மாத்திரையிலே என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைலை நீங்க மாத்தி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் கேர் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சில உணவுகள் அலர்ஜிஸ் ஏற்படுத்துது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹிட் ஹெல்தி, டேக் கேர்.